அப்போ 2 மாதம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாதம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு தமிழ்குமார்கிட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்திராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போது அன்புமணி ஃபோன் செய்து தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போல எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய என்ன சொல்றது விமர்சனத்திற்கே விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாதம் கழிச்சு சரி இப்போ நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பான் அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாதம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டார். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலேயே நடந்தது. நீங்கள் பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க, உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க, கடவுள்னு சொல்றீங்க இல்லையா? இங்க பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்கே உட்காந்துன்னா பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டு. எதுக்கு சொல்றேன், அதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில்